ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வைக்காமல் எப்படி பூ போல் இட்லி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்ல கெட்டியான தயிராக இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி, தயிர் இதெல்லாம் அவல் நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த தயிர், தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை தண்ணியை சீக்கிரமாகவே இழுத்துக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி, தயிர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்ல இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஆவி வரணும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆயிடுச்சு. மேலே ஏன் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊற்றின எண்ணெய் கடலை எண்ணெய். ஸோ அதனால் அது மஞ்சளாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றுனதுனால கொஞ்சம் நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான இன்ஸ்டண்ட்டான முறையில் சுவையான இட்லி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.